மாதிரி 2026 பாண்டிச்சேரியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குண்ணா? காங்கிரஸ். அப்படி சொன்னால் என்னென்ன காரணம்? காங்கிரஸ் திமுக கூட்டணி வரும். ஆமாம், காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தான் ஆட்சி அமைக்க நல்லாயிருக்கும். பாஜகலாம் இருக்குது வேஸ்ட்டு இருக்குதுல. என்ஆர் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில் பெரிய நல்லா என்ஆர் வந்து பண்ணுறாருன்னா அது பிஜேபி இதனால் குடைச்சல் கூடனால பண்ணுறாரு. என்ஆர் தனியாக பண்ண மாட்டார். டிவிக்கு வந்து டிவிக்கெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டுங்க. கொள்கை இல்லாத கட்சி அது. சரி, ஆனால் கூட்டம் இருக்குது என்ன? கூட்டம் இருக்கேன், மக்கள் கூட்டம் சேரலாம் ஓட்டு போட்டுருவானா? கூட்டம் நான் கூட தான் பார்ப்பேன். நான் ரஜினி ரசிகன். நான் இப்போ நடிகர் வரானே எட்டி பார்ப்பேன். சரி, அதனால ரஜினி அந்த மாதிரி திமுக மிரட்டிட்டுங்கிறதுனால அதெல்லாம் கிடையாதுங்க. அது என் தலைவனை யாரும் மிரட்ட முடியாது. இப்போ இதுக்கப்புறம் பிறந்து கூட வர முடியாது மிரட்டுறதுக்கு. ஆனால் இப்படி பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்னைக்காவது ரொம்ப மன சங்கடமாக இருந்திருக்கானே? ஏன்னா விஜய் வந்து ரொம்ப சின்ன பையன், ரஜினி தலைவரை கம்பேர் பண்ணும்போது அவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் தலைவர் ரொம்ப வருஷமாக வரேன்ட்டு வரல, அப்படி ஒரு மன கஷ்டம். தலைவர் வரலன்னா அவர் மக்களோட வந்து நம்ம வந்து மக்களை வந்து இழுத்து வெளியில் துன்பத்துக்கு விடக்கூடாது, ஆளாகக்கூடாது. அவர் வந்து நம்மளை வந்து நம்ம சூழ்நிலத்தை கூட மக்களை பயன்படுத்தக்கூடாது. 40 வருஷமாக வர்றேன்னு சொல்லியிருந்தாருல. ஏன்னா இப்போ நாளை பயங்கரமாக தலைவர் அவர் ரைட்டு. அவர் வந்து மூப்பனார் இருக்கும்போது வந்திருந்தோன்னா நிறைய வரவேற்பு உள்ளாங்க. சரியா? மூப்பனார் இருக்குல்ல, இப்போ அவர் வயசாகி போச்சு. ஓகேவா? அதனால் நம்மளால் வந்து மக்கள் பாதிப்படக்கூடாது. மக்கள் பாதிப்பு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ தலைவர் தானே வந்து மக்களை காப்பாற்றணும். ஓகே. அதனால் நாளைக்கு வந்து மக்கள் கூடுது. இன்றைக்கி பாதிப்பாட்டிங்களா? ரசிகர் நடிகர்னா எல்லாம் வந்து கூடுவாங்க. நாளைக்கு அதுமாரி மக்களால் நம்மளால் மக்களுக்கு பாதிப்பு எந்த வரக்கூடாது. அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னைக்கு. இல்லை, நான் கேட்குறேன். ஏன்னா அவர் வருவார், வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு நம்பிக்கிட்டு இருந்த உங்களை மாதிரி என்ன மாதிரி ரசிகர்களுக்கு என்னென்னா இல்லை, அவர் மக்களோட இதை தான் பார்த்துருக்கோம் சார். அவரோட சூழ்நிலத்துக்கு யாரும் வரல. இல்லை சார், வந்து சொன்னாருங்க, பார்த்தங்க மனநிலை பார்த்து மக்களோட சூழ்நிலை பார்த்து நம்ம மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாத நம்ம ஒதுங்கிறது நல்லது. தலைவர் ரசிக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி, இந்த சீமான் சாட்டை போன்றவர்கள்லாம் தலைவரை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. அவங்களாம் போக்காதவன் கேள்வி கேட்கவே முடியாது. ஆதவர்ஜினா வந்து மிரட்டினாருன்னு சொன்னதுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. சீமான் சாட்டையெல்லாம் பேசுறதுக்கு தலைவர் கண்டுக்கிறாமல் இருக்கிறாருன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் காலம் பதில் சொல்லணும்னு அவர் சொல்லிட்டு போடு. தலைவர் வந்து என்றைக்குமே சீமான் சொன்ன வார்த்தையை கூட சொல்லிடுறேன். வெற்றிட இருக்குதா, கல்லறையில் கூட தான் வெற்றி இருக்கு, அங்கே போய் படுத்துக்குதான்னு கேட்டார். செத்துருங்கிறது தான் அர்த்தம். அதுக்கே பதிலளிக்காத நம்ம தலைவர் ஆதவர்ஜினா மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது வந்து ரியாக்ட் பண்ணுறாருன்னு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒரு நிறைய காரணம் இருக்குது சார். ஏன்னா அதனால் வந்து சின்ன பசங்களெலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இருக்கா தலைவருக்கு? சின்ன பிள்ளைங்க ஏதாவது போகிற போகில் சொல்லிட்டு போட நம்ம அதை பற்றி ஆதவர்ஜினை விட மாட்டேங்கிறாருனாங்கிறேன். விஜய்னோடனே வந்துடுறாரு. ஓகே, மற்றவங்களாம் பேசும்போது கம்முன்னு இருந்துறாரு தலைவர். அதுக்காக அதனால் யாருக்குமே கம்முன்னு இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் பதில் எடுத்து தான் கொடுத்துருக்குறாரு. ஒன்றுமே பதில் சொல்லல இல்லைங்களே. பாருங்க நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொன்னாங்க தலைவர் வராது, உங்களுக்கு சங்கடமாக இருக்குதா? அதெல்லாம் ஒரு சங்கடமும் கிடையாது. தலைவர் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆயுஸ் ஃபுல்லாக ஒரு நல்ல படம் நடிச்சுருந்தாலும் போடுவோம் எங்களுக்கு. அதே சந்தோஷம் தான். ஆனால் அரசியலுக்கு வரேன் ஏமாத்திட்டாரு எங்களை. ஏமாத்தலாம் இல்லை, மக்களோட இதுதான். கண்டிப்பாக சார், குரல் கொடுப்பார் தலைவர். கண்டிப்பாக தலைவர் குரல் கொடுப்பார் திமுகவுக்கு. அடுத்த ஆட்சி திமுக தான். தமிழ்நாடும் சரி பாண்டிச்சேரியும் சரி, 2 இடத்துலையும் திமுக. பிரச்சாரத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க, குரல் கொடுப்பார். திமுக எந்த காரணத்துக்கும் கலைஞர் பிரிவுலேருந்து சரி. அவ்வளோ கலைஞர் மீட்டிங்கில் அஜித் இப்போ ஒரு ஏதோ பேச்சு பேசினார், ஏன் கை தன்னார். அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் அந்த இடத்துல அவர் யாரையும் ஒன்றும் மிரட்ட முடியாது. சரிங்களா? அது நான் பார்க்கலைங்க, பார்த்தேன். டிஎம்கே தான். ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் நிறைய செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பாண்டியிலையும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால இங்கே பாண்டியில் டிஎம்கேக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மாற்றம் என்னாரு சொல்கிறாரு, ஆனால் ஒன்றும் பாண்டிக்கு ஒன்றும் வந்த மாதிரி தெரியல, செஞ்ச மாதிரியும் தெரியல எனக்கு. எங்களுக்கு அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் கொடுக்கல. இல்லை, சினிமா நடிகர்கள் எல்லாருமே வரதான் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு வர கூட்டத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் எங்களுக்கு அதை பற்றி விஜய்க்கு ஒரு என்ன வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு.
இல்லை அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு, எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்க அந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு. இப்போ உங்களை மாதிரி யூத்தெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த யூத்துக்கெல்லாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கும்ல. நோட்டான்றதே ஒன்று இல்லை, இப்போ நோட்டான்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இளைஞர் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இளைஞர் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விஜய்க்கு அதிகமாக ஆதரவு இருக்குங்கிறாங்க. விஜய்க்கு உள்ளான ஆதரவு வந்து அவர் ஒரு பட ஆக்டரு, அவர் ஒரு ஹீரோ, அவ்வளோதானுடைய அரசியலுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தாது. ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து உதயநிதி ஒரு சைடு இருக்காரு, விஜய் இருக்காரு, யார் இது ரெண்டு வந்து மக்கள் அதிகமாக கவர முடியும்? சரி, விஜய் வந்து படத்தை விட்டுட்டு வர்றாருன்னு சொல்கிறீங்கல்ல, அவருக்கு வந்து 597 கோடி ரூபா சொத்து மதிப்பு இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. அந்த சொத்து மதிப்பை வச்சு தான் நீங்கள் வந்து அது அன்றைக்கே நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. மக்களுக்கு செய்யணும், அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமான்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவர் அரசியல்வாதியாக வந்தால் எல்லா மக்களுக்கும் செய்யலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 1000 கோடியில் தமிழ்நாடு மக்களுக்கு என்னது பண்ண முடியும்னு நினைங்க. ஆனால் ஒரு திட்டமாக அவர் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை செயல்படுத்த முடியும். அரசாங்கம் அதுக்கு உண்டான இது கண்டிப்பாக எடுத்துக்கும்ல. அதை எடுத்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதன் வந்து தனியாக செய்கிறாரு அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும் தானே. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சப்போர்ட் பண்ண தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள்கிட்ட தான் 1000 கோடி இருக்குல்ல, நீங்கள் 1000 கோடியை வந்து எவ்வளோ நாள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இதே ஒரு முதலமைச்சராக இருந்தால் ஒரு திட்டம் கொண்டு வரணும்னா நீங்கள் செய்யணும் இல்லை, அதை ஈஸியாக அமல்படுத்திடலாம். அதுக்காக சொல்கிறேன். அந்த அளவுக்குலாம் அப்படிலாம் இல்லை, யாரும் அந்த அளவுக்கு காமராஜர் மாதிரிலாம் இல்லை. ஒரு பாண்டிச்சேரியிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒன்ஸ் அப்பாட் டைமில் பாண்டிச்சேரியில் என்ஆர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இருந்தார். அவர் நல்ல மரியாதையாக ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். ஆனால் காலப்போக்கில் அவரும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான். இதுதான் உண்டான இதோடைய. இப்போ அவருக்கு விஜய்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? இங்கே பாண்டியில் வந்து மனிதநேய மக்கள் இதை ஒன்று வச்சு பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டோம், ஹீரோவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க தானே. இன்றைக்கி பாண்டிச்சேரிக்கு விஜய் வந்துட்டு போனதை பார்த்தோம்னா கூட்டம் நிறையா தான் இருந்துச்சு. அதை பார்த்து நீங்கள் ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்க. ஒரு டைமில் விஜயகாந்துக்கு கூட தான் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அப்போ கூட்டமாக இருந்தப்போ விஜயகாந்த் சிஎம் மாற்றிருக்கலாம்ல, ஆக்கியிருக்கலாம்ல, ஆக்கலையில். மாறிடுச்சுன்னா மாற்றம் வந்து தான் ஆகும். நன்றி.